ஸோ வணக்கம். இன்றைக்கி நம்ம விஎஃப்எக்ஸ்னால் என்ன, ஸோ இந்த விஎஃப்எக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன சாஃப்ட்வேர் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி இந்த விஎஃப்எக்ஸ் கற்றுக்கிறதுனால நமக்கு என்ன மாதிரியான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விஎஃப்எக்ஸ் அப்படின்றது வந்துட்டு வீடியோ எஃபெக்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் வந்துட்டு பிளாஸ்ட் ஆகிற மாதிரி, இல்லை வந்துட்டு ஒரு ஃபயர் சிமுலேஷன் பண்ணுறது, இல்லை வந்துட்டு வாட்டர் சிமுலேஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு ரியல் டைமாக அதோட ஃபுட்டேஜில் சேர்க்க முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா ரியல் டைமாக வந்துட்டு ஒரு பில்டிங்கை பிளாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பில்டிங்கோட சேதாரம் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம இது பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ரியல் டைமில் வந்துட்டு பண்ண முடியாத சில விஷயங்களை வந்துட்டு நம்ம அந்த கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அதை ஈஸியாகவே பண்ணிடலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான மெத்தட். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ மீடியாவில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு விஎஃப்எக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா ஆட் ஃபிலிம் மேக் பண்ணுறதுலேருந்து பெரிய ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் எடுக்கிற வரைக்கும் விஎஃப்எக்ஸ் அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பாக யூஸ் ஆகுது. ஸோ ஓகே, இந்த விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மாயா. ஸோ மாயாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆட்டோடெஸ்கோட ப்ராடக்ட். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வெப் சீரிஸ், அதே மாதிரி கேம் டிசைன்ஸில் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவதார்லேருந்து நம்ம ஒரு பாகுபலி வரைக்கும் எல்லா படமே விஎஃப்எக்ஸ் பண்ணுறது வந்துட்டு இந்த மாயா சாஃப்ட்வேரில் தான். ஸோ இந்த மாயா சாஃப்ட்வேர் வந்துட்டு நீங்கள் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இது கிட்டத்தட்ட 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது ஒரு வருஷத்துக்கு இந்த சாஃப்ட்வேர் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் வரைக்கும் இந்த சாஃப்ட்வேர் வரும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் ஆட்டோடெஸ்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் லைசன்ஸ் வந்துட்டு ஃப்ரீயாகவே தர்றாங்க. ஸோ அதனால் நீங்கள் மாயா கற்றுக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த சாஃப்ட்வேர் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட்டோடெஸ்கோட வெப்சைட் போயிட்டு நீங்கள் சைன் அப் பண்ணி 3 வருஷம் ஃப்ரீ லைசன்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நியர்பை என்ன ஒரு ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்கோ அந்த சென்டர்ஸில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் விஎஃப்எக்ஸ் கற்றுக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு ஆன்லைனில் நீங்கள் ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டான ஒரு மெத்தட்னு சொல்லலாம். ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது 3ds Max. 3ds Maxை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு வெறும் ஒரு மீடியா சைடு மட்டுமே இல்லாமல் இன்ஜினியரிங் சைடும் வந்துட்டு ரொம்பவே ஒரு இருக்கிற விஷயம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பில்டிங்க்கு வந்துட்டு ஒரு இன்டீரியர் பிளான் போடணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு வந்துட்டு நம்ம 3ds Max வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபர்னிச்சர் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி நீங்கள் அதை வந்துட்டு ரியல் டைம் ப்ராடக்டாக காட்ட போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த மேக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இதை ஒரு இன்ஜினியர் சைடாக இருக்கட்டும் இல்லை மீடியா சைட்ஸாக இருக்கட்டும் 2 பேருமே வந்துட்டு யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா இந்த 3ds Max. அதே மாதிரி இந்த 3ds Maxோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு இதுவுமே ஒரு 85,000 1 லட்ச ரூபாய் வரைக்கும் வரும் ஒரு வருஷத்துக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மாயா மாதிரி தான் இருக்கும். மாயாவோட 3ds Max வந்துட்டு கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாயா கற்றுக்கிறத விட மேக்ஸ் வந்துட்டு இனிஷியலாக நீங்கள் கற்றுக்கிறது பெட்டர்னே சொல்லலாம். ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பிளெண்டர். பிளெண்டரை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு முழுக்க ஃப்ரீ, யார் வேணாலும் இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க எந்த சார்ஜுமே பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி வந்துட்டு எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதை கற்றுக்கிறதுக்கு அவங்களே வந்துட்டு நிறைய டுட்டோரியல்ஸ் கொடுக்குறாங்க, யூடியூப்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லிண்டா, யுடிமின்னு சொல்லிட்டு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் நிறைய ஆன்லைன் கோர்ஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்து நீங்கள் இதை கற்றுக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிளெண்டரில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு ரொம்பவே சிம்பிளிஃபைடாக இருக்கும். அதனால் யார் வேண்டாலும் இது வரைக்கும் வந்துட்டு அனிமேஷன்ஸ்னா என்ன, 3D மாடலிங்னா என்னன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாத பட்சத்தில் கூட இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் டிசைன் பண்ணலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு மாயாவை விட மேக்ஸை விட பிளெண்டர் தான் இப்போ வந்துட்டு வேர்ல்டு வைடு வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றதான் நிதர்சனமான ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் அதிகமாக பண்ணுற கிராஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்கனாலும் அதுவுமே பிளெண்டர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா மார்வல் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேரும் பிளெண்டர் தான் அப்படின்னு தான் நம்ம சொல்லிக்கிறோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு படமும் ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் வந்துட்டு பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இந்த பிளெண்டர் தான் இருக்குது. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பிளெண்டரோட சாஃப்ட்வேரோட மொத்த சைஸை கேட்டிங்கன்னா ஒரு 100 MB தான். ஒரு 100 MB சாஃப்ட்வேர் வந்துட்டு இந்த அளவுக்கு கிராஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பிளெண்டரோட கம்யூனிட்டி, அதை பிளெண்டரை கிரியேட் பண்ணவங்க தான் இதுக்கு முக்கியமான காரணம். ஸோ யார் வேண்டாலும் கிராஃபிக்ஸ் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சாஃப்ட்வேரை முழுக்க வந்துட்டு அவங்க ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது கம்பாஸ்டிங் சாஃப்ட்வேர். கம்பாஸ்டிங் சாஃப்ட்வேர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ எப்படி வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி 3 சாஃப்ட்வேர் பார்த்தோம் இல்லைங்களா, மேக்ஸு, மாயா, அதுக்கப்புறம் பிளெண்டர். இந்த 3 சாஃப்ட்வேர்லையும் பார்த்தீங்கன்னா 3D அனிமேஷன் பண்ணலாம். ஸோ இப்படி நம்ம 3Dயாக வந்துட்டு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு எப்படி ரியல் டைம் ஃபுட்டேஜில் அப்ளை பண்ணுறது அப்படின்னா கம்பாஸ்டிங் சாஃப்ட்வேரை வச்சு தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். இப்போ ஒரு க்ரீன் மேட்டில் ஷூட் பண்ண ஒரு வீடியோவையும்
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ 3D சாஃப்ட்வேரில் கிரியேட் பண்ண ஒரு என்விரான்மெண்ட்டையும் ரெண்டையும் வந்துட்டு மெர்ஜ் பண்ணுற ஒரு விஷயம் தான் வந்துட்டு இந்த கம்பாஸ்டிங். ஸோ இதுக்கு எந்த சாஃப்ட்வேர் யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட் தான் வந்துட்டு வேர்ல்டு வைடு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் விஎஃப்எக்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 3D மாடலிங் சாஃப்ட்வேர் ப்ளஸ் வந்துட்டு கம்பாஸ்டிங் சாஃப்ட்வேர். ஸோ இது 2 தெரிஞ்சிருந்தா தான் நீங்கள் வந்துட்டு விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரி வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்துட்டு ஒரு வளர்ந்துட்டு வர இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டார்டிங்காக நீங்கள் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கம்பெனிலே நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 35,000 1 லட்ச ரூபா வரைக்கும் டிபெண்ட்ஸ் அப்பான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சேலரியாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா உங்களுக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்டும் ப்ளஸ் 3D சாஃப்ட்வேர்ஸ் அதாவது பிளெண்டர் ஆர் மாயா ஆர் மேக்ஸ் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் வந்துட்டு உங்களுக்கு 3D பண்ணி அந்த 3D வந்துட்டு கம்பாஸ்டிங் பண்ணுற ஆஃப்டர் எஃபெக்ட் சாஃப்ட்வேர் வந்துட்டு தெரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கணும். இது முழுக்க முழுக்க வந்து ஒரு மீடியா சைட் மட்டுமே இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஒரு ஆட் ஃபிலிம் மேக் பண்ணுறதுலேருந்து ஒரு இன்ஜினியரிங் சைட்லையும் இதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு விஷயமாவே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு விஎஃப்எக்ஸ் கற்றுக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஊர்லேயும் சரி ஃபாரின்லேயும் சரி நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா இது ரொம்பவே ஒரு பெரிய பேக்கேஜாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு நீங்கள் இந்த சாஃப்ட்வேரில் வந்துட்டு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்குல்ல ஜாப் சர்ச்சிங் என்ஜின்ஸில். ஸோ அந்த ஜாப் சர்ச்சிங் என்ஜின்ஸில் வந்துட்டு நீங்கள் உங்களோட சாஃப்ட்வேரை நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் தெரியும் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரோட டைட்டில் போட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, அதே மாதிரி வந்துட்டு எவ்வளோ சேலரி தராங்க அப்படின்றத நீங்கள் ரியல் டைமாகவே பார்த்துக்க முடியும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இப்போவே நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு இந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு ஆன்லைனில் கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு புரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு லோக்கலில் இருக்கக்கூடிய ட்ரைனிங் சென்டர்ஸை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். தேங்க்யூ. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். Bye.